அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்நாதன், டைரக்டர் அண்ட் சீஃப் சர்ஜன் ஜெம் ஹாஸ்பிட்டல் சென்னை. ஜெம் ஹாஸ்பிட்டல் சென்னை மற்றும் மெரில் அகாடமி வாபி குஜராத், இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனும் இணைந்து ஒரு அரிய சாதனையை படைச்சிருக்கிறோம். அதுதான் டூயல் கன்சோல் ரோபோட்டிக் டெலிசர்ஜரி. டெலிசர்ஜரி அப்படின்றது அறுவை சிகிச்சை ஒரு இடத்துலையும், அந்த அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் இன்னொரு இடத்துலையும், அது 50 கிலோமீட்டரா இருக்கலாம், 500 கிலோமீட்டரா இருக்கலாம், தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படியெல்லாம் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த டெலிசர்ஜரி. இந்த டெலிசர்ஜரி ரோபோட்டிக் சர்ஜரி வந்ததுக்கு அப்புறம் பாப்புலர் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த டெலிசர்ஜரியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்தியாவிலையும் ஒரு 3-4 முயற்சியில் வெற்றிகரமாக டெலிசர்ஜரி, சென்னையிலிருந்து குர்கான், சென்னையிலிருந்து மும்பை, மும்பையிலிருந்து டெல்லி, இந்த மாதிரி ஒரு சில பெருநகரங்களுக்கு இடையே இந்த டெலிசர்ஜரியை இதுக்கு முன்னாடியும் பண்ணிட்டு இருந்தோம். அதற்கு முத்தாய்ப்பா இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னிக் பயன்படுத்தி 2 கன்சோல் அப்படின்னா 2 டீம், ஒரு அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் தியேட்டர்ல ஒரு டீம், இன்னொரு டீம் இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி நான் வாபி அப்படின்ற ஒரு ஊர், குஜராத்தில் இருக்கக்கூடிய மெரில் அகாடமியின் ஹெட் ஆஃபீஸில் நான் ஆப்ரேஷன் பண்ணேன். பட் பேஷண்ட் ஜெம் மருத்துவமனை சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட். அது ஒரு டெலிசர்ஜரி. பட் இந்த டெலிசர்ஜரியில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னா, நம் ஜெம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இன்னொரு ரோபோட்டிக் கன்சோல் மூலியமாக நம்மளுடைய இன்னொரு மருத்துவ குழுவினர் டீமுமே இந்த சர்ஜரியை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு சர்ஜரி 2 டீமா, ஒரு டீம் அதே மருத்துவமனையில் இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னொரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் 1500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த டூயல் கன்சோல் பயன்படுத்தி பண்ணக்கூடிய, இந்தியாவிலே பண்ணக்கூடிய முதல் ரோபோட்டிக் டெலிசர்ஜரி இதுதான். பேஷண்ட் ஒரு 22 வயது ஜிஆர்டி அப்படின்ற ஒரு ரீஃப்ளெக்ஸ் டிசீஸ், அதாவது எதிர்கல்பு நோயால் இது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருக்கு அந்த வால்வை டைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜரை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மூலியமாக பண்ணோம். இந்த ஒரு அறுவை சிகிச்சை ஒரு கவனமாக பண்ண வேண்டிய ஒரு அறுவை சிகிச்சை. அந்த உணவு குழாயை சுற்றியில் இருக்கக்கூடிய லூஸ் வால்வை டைட் பண்ணி இறைப்பையை உணவு குழாயோட சுற்றி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த அமிலம் சாப்பாடு எதுக்கழிச்சிட்டு மேலே வராமல் தடுக்கலாம் அப்படின்ற இந்த ஒரு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக சென்னை ஜெம் மருத்துவமனை குழுவினர் செய்து காமிச்சிருக்கிறோம். இது 2 பிரிவுகளாக பிரிஞ்சு, ஒரு மருத்துவ குழு குஜராத்திலும் இன்னொரு மருத்துவ குழு ஜெம் மருத்துவமனை சென்னையிலும் இருந்து 2 பேரும் ஒருங்கிணைந்து இந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செஞ்சிருக்கிறோம்.